அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிமையான மாலை பொழுதில் எத்தனை முறை கேட்டாலும் தெவிட்டாத சொக்கனின் திருவிளையாடல்களை பற்றி பேச மல்லிகா சேகர் அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியில் முதற்கண்ணாக இறைவணக்கம் பாடுவதற்கு ஜானகி நடராஜன் அவர்களை அழைக்கிறேன். அருள் புரிவாய் கருணை கடலே, அருள் புரிவாய் கருணை கடலே, ஆருயிரனைத்தும் அமர வாழ்வு பெறவே அருள் புரிவாய் கருணை கடலே. பரிபூர்ண சதானந்த வாரியே, பரிபூர்ண சதானந்த வாரியே, பக்தரட்சகனே பரமாத்மனே, பக்தரட்சகனே பரமாத்மனே, அருள் புரிவாய் கருணை கடலே, ஆருயிரனைத்தும் அமர வாழ்வு பெறவே அருள் புரிவாய் கருணை கடலே. அருணுதயம் போல் ஆத்மசாந்தியும், அருணுதயம் போல் ஆத்மசாந்தியும், ஆற்றலும் உண்மையும் அறிவும் தருவாய் தருப பயிர் வாழும் தருண மாமழையே, தங்குலமிங்கிலும் மங்களும் பொங்கவே, தங்குலமிங்கிலும் மங்களும் பொங்கவே அருள் புரிவாய் கருணை கடலே, ஆருயிரனைத்தும் அமர வாழ்வு பெறவே அருள் புரிவாய் கருணை கடலே. நன்றி ஜானகி. அடுத்ததாக வரவேற்புரை பேச வருகிறார் திருமதி வசந்தகுமாரி அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர் திருமதி மல்லிகா சேகர் அவர்களையும் மற்றும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். திருமதி மல்லிகா சேகர் அவர்கள் சிறந்த ஆன்மீக பேச்சாளர். இவர் சைவ சித்தாந்தத்தில் டிப்ளோமா படித்திருக்கிறார். காந்தி கிராமத்திலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட படிப்புகளை படித்திருக்கிறார். ஃபோர்த் ஃபேஸில் நிறைய சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார். மற்ற ஃபேஸ்களுக்கும் சென்று பேசி வருகிறார். நமது ஃபேஸுக்கு 3 முறை வந்திருக்கிறார். இவர் புராணங்களிலிருந்தும் இலக்கியங்களிலிருந்தும் சம்பவங்களை எடுத்து விவரிக்கும் பொழுது அவரது வர்ணனை காட்சிகளை நம் கண் முன்னே காட்டும். இவர் மேலும் ஆன்மீகத்தில் நமக்கு தெரியாத விஷயங்களையும் மிகவும் எளிமையாகவும் அழகாகவும் தொகுத்து வழங்குவார். மேலும் இவர் பள்ளிகளுக்கு சென்று பள்ளி குழந்தைகளுக்கு ஆன்மீக கதைகள் மூலம் ஒழுக்கத்தை சொல்லித் தருவதை சேவையாக செய்து வருகிறார். இனி அவரது உரையை கேட்டு அனைவரும் பயனடைவோம். இறுதி வரை இருந்து அவர் கோஆப்ரேட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நானா நானியின் சார்பாக திருமதி மல்லிகா சேகருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் திருமதி வசந்தகுமார்.
திருமதி மல்லிகா சேகர் அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். மழையோட எல்லாரும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு காரணம் நினைப்போம், சரி இன்னைக்கு இதனால போக வேண்டான்னு. ஆனால் அந்த மழையையும் அதுவும் சொக்கனின் திருவிளையாடல் தான். அதையும் அதோடு வந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் வணங்கி, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிறது சொக்கனின் திருவிளையாடல். அந்த சொக்கா அவருக்கு நிறைய பேர் இருக்குது. ஆனால் அவரை பக்தர்கள் நிறைய பேர் இப்போ நம்ம வீட்டிலையே மகாலட்சுமின்னு பேர் வச்சுருப்போம், மகான்னு சுருக்கி கூப்பிடுவோம். அந்த மாதிரி சொக்கா அப்படின்னு மதுரையில் சொக்கனை கூப்பிடுறது ஒரு 2 பேரை ரொம்ப நம்ம திருவிளையாடல் புராணத்தில் பார்ப்போம். தருமி, எப்போ பாருங்க நம்ம அந்த திருவிளையாடல் படம் பார்த்தப்ப நமக்கு ஞாபகம் இருக்கும், சொக்கா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. அதே போல் வந்திப்பாட்டி, அப்போ அவள் தினமும் அவள் என்ன பண்ணுவாளாம், பிட்டை வச்சு அவள் வியாபாரம் பண்ணுற ஒரு பாட்டி. அப்போ அவள் என்ன பண்ணுவாள், தினமும் அந்த குழாய் புட்டு பண்ணும்போது உதிராத புட்டை வியாபாரத்துக்கு வச்சுக்குவாளாம். இந்த உதிர்ந்த புட்டை என்ன பண்ணுவாளாம், எடுத்து சொக்கா இது உனக்குன்னு ஓரமாக வச்சுருவாளாம். தினமும் நம்ம காக்கைக்கு சாதம் வைக்கிறது மாதிரி, சுவாமிக்கு வைக்கிறது மாதிரி இந்த உதிராத புட்டெல்லாம் பத்திரமா வியாபாரத்துக்கு வச்சுக்குவாளாம். இந்த உதிர்ந்த புட்டை எடுத்து சொக்கா இது உனக்கு அப்படின்னு ஒரு ஓரமாக வச்சுருவாளாம். அப்போ இந்த சொக்கனுக்கு தினம் இந்த உதிர்ந்த புட்டை சாப்பிட்டு ரொம்ப கஷ்டம். அப்போ அவளுக்கு ஒரு சோதனை பண்ணணும்ல. அப்போ வைகை ஆற்றுல தண்ணி வந்துடுது, வெள்ளம் வந்துடுது. மன்னர் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, இதை இந்த சொக்கான்னு கூப்பிட்ட வந்திப்பாட்டி இதை நான் சுருக்கமாக எடுத்திருக்கேன். அப்போ இவ சொல்லுவா, என் வீட்டில் எனக்கு யார் இருக்கா, அந்த சொக்கன் தான் வரணும். இப்போ நம்மளே சொல்லுவோம்ல, நமக்கு யார் இருக்கா, அந்த ஆண்டவன் தான் இருக்கா, அந்த பகவான் தான் பார்த்துக்குவான். ஏதோ ஒன்று நம்ம சொல்லுவோம். இப்போ நமக்கு குலதெய்வம் இருக்குன்னா அந்த அம்பாள் பார்த்துக்குவா அப்படி சொல்லுவோம். அதுபோல் வந்திப்பாட்டி சொல்கிறலாம், எனக்கு யார் இருக்கா, அந்த சொக்கன் தான் வரணும் அப்படின்னு. அப்போ அந்த சொக்கனே வரான். மண் எடுத்துட்டு அல்ற கூடையும் மண் வெட்டியும் எடுத்துக்கிட்டு சொக்கனே அவளுக்கு உதவி செய்கிறதாக நமக்கு அந்த திருவிளையாடல் புராணத்தில் அந்த சொக்கான்னு கூப்பிட்ட அந்த வந்திப்பாட்டியை தான் நான் நினச்சி துவங்குவேன். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு 2-3 திருவிளையாடல் புராணம் எல்லாமே சிவபெருமான் மதுரையில் அவருடைய திருவிளையாடல். மற்ற 63 நாயன்மார்கள் சரித்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாயன்மார்கள் இருந்த ஊர் அங்கே இருக்கும். திருவிளையாடல் புராணம் நிகழ்ந்தது எல்லாமே மதுரையில், அந்த மீனாட்சியுடைய பட்டணத்தில். அப்போது ஔவையார் சொல்கிறார், சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே அப்படின்னு. அதுபோல் அந்த சிவபெருமான் நிகழ்த்திய பல திருவிளையாடல் இருக்குது இன்றைக்கும். இப்போ அந்த விளையாடலாம் நம்ம கதையாக கேட்போம். இப்போ இந்த முதல்ல நான் எடுத்திருக்கிறது கால் மாறி ஆடின படலம். அதுக்கு எப்படின்னா, இன்னமும் அதுக்கு அந்த நடராஜர் அங்கே நம்ம பார்க்கலாம், அதுக்கு சாட்சியாக எப்படி இருக்கார் அந்த திருவிளையாடல் முடிஞ்சு. விக்ரம பாண்டியன் தன் மகன் ராஜசேகர பாண்டியனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வச்சுட்டு, ராஜசேகர பாண்டியன் சிறந்த கலைஞன். இப்போ முந்தியெல்லாம் ராஜாக்கள் வெறும் அரசாட்சி மட்டும் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு எல்லா கலைகளும் தெரியும். ஆயக்கலைகளும் எல்லாம் கற்று அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. சங்கீதம் தெரியும், நடனம் தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ இந்த மன்னன் இவன் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது நடனக்கலை.
அவன் தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறதுனால அதனால அதை நம்ம ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 63 கலைகளையும் கற்ற மன்னன் நடன கலையை மட்டும் கற்றுக்கலையா. என்னன்னா சிவபெருமான் மேலே இருக்கிற அந்த பக்தியில் அவனுக்கு அவன் ஆடிக்கொண்டு இருக்கிற அந்த நடனத்தை நம்ம எப்படி ஆடுறது அப்படின்னு நினச்சி அவன் அதை கற்றுக்கலையான். அப்போ அவன் என்ன கற்றுட்டான்? 63 கலைகளை கற்றுட்டான். அப்போ அவனையும் ஆட வைக்கிறதுக்கு சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் பண்ணுறார். அப்போ அந்த காலத்தில் சோழ நாட்டில் கரிகால சோழன் ஆண்டுட்டு வரான். அப்போது திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரரிடம் அவருக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு அந்த ஆயக்கலைகள் 64 வல்லவனாக திகழ்ந்தான். அந்த சோழ நாட்டிலிருந்து ஒரு புலவன் மதுரைக்கு வரானா. அப்போ அந்த புலவன் வரும்போது மன்னனை பார்த்து கேட்குறானா, எங்கள் மன்னனுக்கு எல்லா கலையும் தெரியும், 64 கலைகளையும் கற்றிருக்கிறான், ஆனால் உனக்கு நடனக்கலையே தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் தன்னுடைய மன்னனை ரொம்ப உயர்வாக பேசிட்டு இப்படி சொல்லிடுறானா. சொன்ன உடனே பாண்டியனுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருந்தான். இப்படி சொல்லிட்டானே, எப்படியாவது நம்ம இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பரதக்கலை சொல்லிக் கொடுக்குற வல்லுநர்கள்ட்ட போய் பரதக்கலையை கற்றுக்க துவங்குறான். அப்போ கலையை கற்றுக்க துவங்கும்போது எதுவுமே நமக்கு ஆரம்பத்தில் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். முதல்ல ஏதாவது செய்ய போகும்போது, இப்போ யோகா கிளாஸ்க்கு முதல்ல வரும்போது பார்த்தாக்கா ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் கை காலெல்லாம் வலிக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது மாதிரி இருக்கும். அப்போ இவனுக்கு அந்த நடனக்கலையை கற்றுக்கும் போது ரொம்ப கை காலெல்லாம் வலிக்குது, இவனால் முடியலை. அப்போ மன்னன் என்ன யோசிக்கிறாங்க, நமக்கு இப்படி ஒரு 2 நாள் 3 நாள் நமக்கு இப்படி நம்ம ஆடும்போது நமக்கு வலிக்குதே, அந்த நடராஜ பெருமான் என்றைக்குமே இந்த ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருக்கானே, அவனுடைய கால்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அவனுக்கு எப்படி கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறானா தன்னுடைய இறைவனை சிவபெருமானை நினச்சி. அப்போ அன்னைக்கு ஒரு சிவராத்திரியா போய் சிவனை வணங்கி சிவபெருமான்கிட்ட வேண்டுறானா, அப்பனே நீ என்ன பண்ணுற, எனக்காக எனக்கு நீ உன்னுடைய கால் வலிக்கும்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அந்த நின்ற தாளை எடுத்து வீசி எடுத்த தாளை நிலம் மீது ஊன்றி நான் காணும்படி நீ நடனம் ஆடணும், கால் மாறி ஆடணுங்கிறத இப்படி சொல்கிறாரா, போய் வேண்டுறாரா சிவபெருமான்கிட்ட. அப்போ அந்த பக்தனுடைய வேண்டுதலுக்காக சிவபெருமான் இடது காலை ஊன்றி வலது காலை எடுத்து வீசி கால் மாறி ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனால் நாம் பார்க்கலாம், வெள்ளியம்பலத்தில் இருக்க நடராஜ பெருமான் கால் மாறி ஆடிட்டு இருப்பார். ஸோ பக்தனுக்காக ராஜசேகர பாண்டியன் விரும்பியதுபடி இன்றைக்கும் மதுரையில் இறைவன் அந்த மாதிரி கால் மாறி ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த திருவிளையாடலில் முதல்ல கால் மாறி ஆடிய படலம். ஸோ நம்ம இறைவனை பற்றி சொல்லும்போது வேறு விஷயங்களுக்கு நம்ம போகாமல் அந்த கதையை ஒட்டி மட்டும் போகிறோம். அடுத்ததாக நான் எடுத்திருக்கிறது மாணிக்கம் விற்ற படலம். இப்போ திருவிளையாடல் புராணத்தில் நிறைய நம்ம 64 எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நாம் பேச எடுத்திருக்கிறது ஒரு சில திருவிளையாடல். மாணிக்கம் விற்ற படலம். வீரபாண்டியன் நாட்டை ஆண்டுட்டு இருக்கும்போது வேட்டையாட போகும்போது காட்டு மிருகங்களால் இறந்து போகிறான். அப்போ நாட்டில் இளவரசன் இருக்கான், அவனுக்கு மகுடம் சூடணும். அப்போது மன்னன் இல்லாததுனால அவனுடைய அந்த வைர வைடூரிய கிரீடங்கள் இதெல்லாம் எல்லாரும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ அதெல்லாம் இல்லை. அப்போ எதை வச்சு இளவரசனுக்கு மகுடம் சூடுறது? அப்போ அவங்களுக்கு வைரங்கள் வேணும், அந்த நவரத்னங்கள் எல்லாம் வேணும் அதில் வைக்கிறதுக்கு. அப்போ அவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தமாக இருக்கப்போ சிவபெருமான் வர்றார் வைர வியாபாரியா. அப்போது அவர் கேட்குறாரு, என்ன எல்லாரும் இப்படி ஏன் கவலையாக இருக்கீங்கன்னு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மன்னன் இறந்ததுக்கு
அவனுடைய அந்த கிரீடத்தை எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இளவரசனுக்கு வந்து மகுடம் சூடணும் அப்படின்னு சொன்னாக்க எங்ககிட்ட அந்த கிரீடம் இல்லை, அதுக்கு வேண்டிய வைர வைடூரியங்கள் இல்லை, அது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் ஒரு வைர வியாபாரி, என்கிட்ட அந்த மாதிரி நிறைய வைரங்கள் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இது வலன் வைரமாக மாறின நவரத்தனங்களாக மாறின அந்த வைரங்கள் அப்படின்னு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு வியாபாரி அப்படி தானே சொல்லுவாங்க, இது ரொம்ப நல்ல பொருள், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி சொல்கிறாராம் சிவபெருமான். இது வந்து வலன் வந்து நவரத்தனங்களாக மாறினது. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, அது யார் வலன், அது என்ன அந்த நவரத்தனங்களில் மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னு. அப்போ வலாசுரன் சிவபெருமான் கொடுத்த வரம், அவன் வந்து தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட வரம் கேட்குறான், எனக்கு மரணமே இருக்கக்கூடாது, அப்படியே எனக்கு வந்து ஊழ்வினையால் மரணம் வந்தால் நான் என்னுடைய உடல் வந்து சும்மா இப்படியே இந்த மண்ணில் போகக்கூடாது, நான் விலை மதிப்பு இல்லாத நவரத்தனங்களாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்குறான். அப்போ தேவர்கள் எல்லாம் எல்லாரும் பார்க்குறாங்க, யாருமே இவனை வந்து ஜெயிக்க முடியல போரிடுப்போம். அப்போ இந்திரன் வரான், வந்து இவனை போரில் ஜெயிக்க முடியல, சரி ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி தான் பலாசுரனை ஜெயிக்கணும்னு தெரியுது. நேராக போனால் சிவபெருமான்கிட்ட வாங்கின வரம் இருக்கிறதுனால இவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறான்னா சிவபெருமான்கிட்ட போகிறான். இந்திரன் கேட்குறானா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்திரன் கேட்குற. வலாசுரன் கேட்குறான், உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தர்றேன். ஏன்னா இவன் சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கியிருக்கான் இல்லையா, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தர்றேன்னு. இதுக்காக தான் இந்திரன் காத்துக்கிட்டு இருக்கான். அப்போ சொல்கிறானா, கைலை மயிலில் வந்து ஒரு யாகம் நடக்க போகுது, அந்த யாகத்தில் தானம் பண்ணுறதுக்கு ஒரு பசுவாக நீ வரணும் அப்படின்னு. ஏன்னா என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பாங்கிறது தெரியும். அப்போ கேட்குறான், அந்த யாகத்துக்கு யாகத்தில் போடுறதுக்கு நீ வந்து ஒரு பசுவாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வலன் போகிறான். ஸோ அங்கே யாகம் நடக்குது. இந்திரன் பசுவை வேல்வித்தியில் யாகத்துக்கு போட்டவுடனே வராசுரன் வந்து சிவபெருமான்கிட்ட பெற்ற வரத்தின்படி நவரத்தனங்களாக மாறுறான். அந்த நவரத்தனங்களை எடுத்துக்கிட்டு தான் இப்போ சிவபெருமான் இங்கே வந்திருக்காரு. அப்போ இந்த நவரத்தனங்களை இந்த இளவரசனுக்கு நீங்கள் மகுடத்துக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி வியாபாரியாக வந்து சொல்கிறாரு. அப்போ அதை எப்படி பண்ணுவாங்க, போடுறாங்க. அவர் வந்து ஒரு கருப்பு துணியை விரித்து இந்த நவரத்தனங்களெல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கணும், பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, நவரத்தனங்களை வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மோதிரம் பண்ணணும்னாக்க கூட இந்த இதுக்கு பக்கத்தில் இதை வைக்கணும்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்கான். அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நவரத்தன கற்களை வைக்கணும் அப்படின்னா எதுக்கு பக்கத்தில் எந்த கல்லை வைக்கணும்னு ஒரு இது இருக்கான். அது மாதிரி வச்சு காமிக்கிறாராம். ஒரு கருப்பு துணியில் சிவபெருமான் வந்து அதை எல்லாத்தையும் வச்சு அந்த நவரத்தனங்கள் எல்லாம் காட்டுறாராம். அப்போ எல்லாரும் வாங்குறாங்க. அதை வாங்குறப்ப சொல்கிறாராம், இந்த செல்வனுக்கு இவனுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரட்டும், அவனுக்கு அபிஷேக பாண்டியன்னு பேர் வச்சு இந்த நவரத்தனங்களால் அவனுக்கு மகுடம் சூட்டுங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு. அபிஷேக பாண்டியன் அதை வாங்கி, அந்த மக்கள் எல்லாரும் அதை வாங்கி மந்திரிகள் எல்லாம் அதில் மகுடம் பண்ணி அவனை வச்சு அபிஷேக பாண்டியன்னு கூப்பிடுறாங்களாம். இது மாணிக்கம் விற்ற படலம். நமக்கு வந்து செய்தி இவ்வளவுதாங்கிறத வந்து விரிவாக அந்த நவரத்தனங்களை பற்றி சொல்கிறது, அந்த மன்னன் எப்படி வந்து சிவபெருமான் எப்படி வந்தார்
எந்த மாதிரி உட்கார்ந்தாரு, இதெல்லாம் ஒரு பெரிய வர்ணனையாக சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு வியாபாரி எப்படி வந்து ஒரு வியாபாரம் பண்ணணும்னா, இன்றைக்கி கூட நம்ம ஒரு இப்போ இங்கே நமக்கு நானா நாணிலெல்லாம் நம்ம நிறைய கடை வந்தால் அவங்க போட்டுடுறாங்க, இது இருக்குது நம்மளே போய் பார்க்குறோம் எடுக்கிறோம். ஆனால் ஒரு கடைக்கு போனால் நீங்கள் பாருங்கள், இதை பார்க்குறீங்களா, அதை பார்க்குறீங்களா, இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், அந்த மாதிரி எடுத்து சொல்கிறாராம் அந்த நவரத்தனங்களை பற்றி சிவபெருமான். அப்படி மாணிக்கம் விற்ற படலம் நம்ம 2 பார்த்துருக்கோம். அடுத்தது சித்தருடைய சன்னிதானம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்கே சித்தர் சன்னதி வந்து ரொம்ப பிரசித்தம். எல்லாம் வல்ல சித்தர் திருவிளையாடல். அவருக்கு வந்து பிரார்த்தனை வந்து என்னென்னா பூப்பந்தல் போடுறது சித்தருக்கு. இன்றைக்கி மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்ம ஏதாவது போய் பிரார்த்தனை பண்ணினா கோயிலை சுற்றி வர்றது, மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. ஆனால் சித்தருக்கு பூப்பந்தல் போடுறதுன்னு ஒரு பிரார்த்தனை இருக்குது. அந்த சித்தர் சன்னதிக்கு மேலே இப்படி மல்லிகை பூவால் பந்தல் போடுவாங்க. அதுதான் பிரார்த்தனையை நிறைவேற்றுற முறை. அங்கே இன்றைக்கும் அது இருக்குது மீனாட்சி அம்மன் கோயிலில். அப்போது சிவபெருமான் வந்து அந்த சொக்கன் வந்து ஒரு சித்தராக வராராம். அப்போ எப்படி சித்தராக வராரு வந்தாக்கா, அவர் வந்து பலவிதமான சித்து வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காராம் ஊரில். இப்போ நம்ம சிறு வயசில் பார்த்துருப்போம், ஊரில் வந்து இந்த ஒரு வித்தை காட்டி வந்தால் அவருக்கு பின்னாலேயே கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் போகும், அதை பார்த்துக்கிட்டே இந்த தெருவு அடுத்த தெருவு எல்லாம் பண்ணிட்டு போகிறத. அது மாதிரி ஊரில் வந்து யாருமே வியாபாரம் பண்ணலையா, அவங்கவுங்க வேலையை பார்க்காம எல்லாரும் இந்த சித்தர் என்ன பண்ணுறாரோ அவர் பின்னாலேயே போகிறாங்களாம். அப்போ ஒரு வேலையும் நடக்கலை. எல்லாரும் அதை எப்படி என்ன மாதிரி சித்து வேலை பார்க்குறாராம், கசப்பாக இருக்கிற காய் வேப்பம் இதெல்லாம் இனிக்குதான், இனிப்பாக இருக்கிறதெல்லாம் கசக்குதான். இந்த மாதிரி எல்லாம் எதிர்மறையாக ஊரில் நடக்குதான். அப்போ எல்லாரும் போய் அபிஷேக பாண்டியன் மன்னன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஊருக்குள்ளே ஒரு சித்தர் வந்திருக்காரு, அவர் பண்ணுற இந்த லீலைகளெல்லாம் பார்த்து மக்கள் அவர் பின்னாலேயே போயிட்டுருக்காங்க, கடைவீதியில் வியாபாரம்லாம் ஒன்றும் நடக்கலை, எல்லாரும் சித்தர் எங்கே போகிறாரோ அவர் பின்னாலே போகிறாங்க, ஒரு வியாபாரமும் நடக்கலைன்னு போய் மன்னன்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மன்னன் வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறார், சித்தரை கூட்டிகிட்டு வாங்கன்னு. அவர் சொல்கிறாராம், உங்ககிட்ட எனக்கு எந்த காரியமும் ஆக வேண்டாம், நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாராம் இவர் கோயிலில் உட்காந்துட்டு. சரி அப்படின்ட்டு மன்னன் போகிறார். அப்போது எப்போவுமே வந்து இப்போ நம்மளே நம்ம இங்கே எங்கே இருந்தாலும், இப்போ நம்ம நானிலே இருக்கோம், நம்ம நண்பர்கள் யாருக்காவது அவங்க ஊரில் இருந்து யாராவது ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா உடனே நம்ம நண்பர்களுக்கு கொடுப்போம், எங்கள் வீட்டில் இவங்க கொண்டுட்டு வந்தாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு விவசாயி ராஜா கோயிலில் இருக்காரு, அவனுடைய தோட்டத்தில் விளைஞ்ச கரும்பு, அந்த கரும்பை எடுத்துக்கிட்டு மன்னனுக்கு கொடுக்கறதுக்காக வரும்போது இவர் இந்த சித்தர் அவங்க மன்னனை தேடி நான் வர மாட்டேன்னு அவர் கோயிலில் உட்கார்ந்துருக்காரா. இவர் கோயிலுக்கே வராரு. மன்னன் எப்போவுமே அவங்க அரசர்கள் வந்து கோவிலுக்கு வருவாங்க. வரும்போது இவரை எல்லாரும் போய் சொல்கிறாங்க, ராஜா வராரு. இவர் அதை ராஜா வராரு ராணி வராரு அதை பற்றி இல்லை, இவர் தியானத்தில் இருக்கார். அப்போ இவங்க போய் சித்தரை சொல்கிறாங்க, ராஜா வந்திருக்காரு எந்திரி அப்படின்னு. அவர் பாட்டுக்கு பேசாமல் இருக்கார். அப்போது மன்னனுக்கு வந்து இவர் சித்தருங்கிறாங்க, இவர் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருங்கிறாங்க. எப்படி நம்புறது? மன்னன் நேரில் பார்க்கணும்ல இவர் பண்ணுறத. இந்த விவசாயி கரும்பு கொண்டு வந்து கொடுத்தோடனே அங்கே கல்யாணி இருக்குது. அப்போ இந்த கல்யாணிக்கு இந்த கரும்பை கொடு அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. உடனே என்ன பண்ணுறாரு, இந்த அந்த கரும்பை வாங்கி அந்த கல்யாணிக்கு கொடுத்தோம்னா அது தும்பிக்கையை நீட்டி அந்த கரும்பை வாங்கி அதை அப்படியே எழுதியிருக்காங்க, சாரெல்லாம் ஒழுகிற அளவுக்கு அந்த கரும்பை நல்லா சவைச்சு சாப்பிடுதான் அந்த
கல்யாணம். இன்றைக்கும் அந்த இதெல்லாம் நடக்கும். மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த திருவிழாலாம் ஒன்றொன்னா கல்யாணிக்கு கரும்பு கொடுத்த படலம், பிட்டுக்கு மண் சுமந்த படலம், இதெல்லாம் திருவிளையாடல் நடக்கும். அப்போ இவர் என்ன சொல்றாரு, அதை எடுத்து கொடுத்தோடனே அதை வாங்கி சாப்பிடுது. சாப்பிட்டோடனே இது என்ன பண்ணுது, அந்த அவர் ராஜா போட்டிருந்த முத்து மாலையை தும்பிக்கையால் இப்படி பிடுங்கி வாயில் போடுது. உடனே பக்கத்தில் இருக்கிற ராஜாவுக்கு கூட வந்தவங்கெல்லாம் அடிக்க கை ஓங்குறாங்களாம், யானையை அடிக்கிறதுக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பிள்ளைங்க எல்லாம், பேர பிள்ளைங்க எல்லாம், சின்ன பிள்ளைங்க விளையாடும். இந்த திடீர்னு நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் முந்தைய இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸ்டாச்சு அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதோட நிற்கணும். அதே மாதிரி இதில் எழுதியிருக்காங்க, அந்த ஓங்குன கையோடு அப்படியே நிற்கிறான்னா மாதிரி அவனால் அடிக்க முடியல. இப்படி மன்னன் யானை இப்படி பிடிங்கி முத்து மாலையை சாப்பிட்டுச்சுன்னொன்னா அந்த யானையை அடிக்க கையை ஓங்குன கை ஓங்குன மாதிரியே இருக்கான், ஒன்றும் பண்ண முடியல. அப்போ தான் தெரியுது, வந்திருக்கிறது சிவபெருமான், நாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத மன்னன் உணர்ந்து அவனுடைய பக்தியை மெச்சி இறைவன் அவனுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இது கல்யாணிக்கு கரும்பு கொடுத்த படலம். அடுத்தது விக்ரம பாண்டியன், அந்த பையனுக்கு யானை எய்திய படலம். அப்போ விக்ரமபாண்டியன் நல்லாட்சி பண்ணிட்டு இருக்க போது காஞ்சிபுரத்தை ஆண்ட சோழ மன்னனுக்கு வந்து பாண்டியன் மீது கொஞ்சம் பகை. இவர் இப்படி நல்லாட்சி பண்ணுறாரு, என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து சூழ்ச்சியால் தான் வெல்ல முடியும், நேராக போரிட்டு வெல்ல முடியல மன்னனை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தீய சக்திகள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேள்வி செய்கிறாங்க. அப்போது அது எப்படின்னா, இன்றைக்கும் நமக்கு வந்து இப்போ வீட்டில் வந்து ஏதாவது நம்ம ஒரு ஹோமம் வளர்க்கணும் அப்படின்னாக்கா அதில் என்னென்ன போடணும் அப்படின்னு நமக்கு சில விதிமுறைகள் இருக்குது. இப்போ இவன் வந்து ஒரு தீய சக்தியை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறானா, எதெல்லாம் போடக்கூடாதோ, எதிர்வினைகள் என்னெல்லாம் வருமோ அந்த மாதிரி உள்ள பொருளெல்லாம் அதில் போட்டு, உதாரணத்துக்கு வேப்பெண்ணெய், எண்ணெய் நெய் விடணும் வாங்க, ஆனால் இதை வேப்பெண்ணெய், அந்த மாதிரி எதிர்மறையான விளைவுகள் வரக்கூடிய எல்லா பொருட்களையும் அந்த யாகத்தில் போட்டு ஒரு யாகம் வளர்க்குறாங்க. அந்த வெப்பம் தாங்காமல் பக்கத்தில் இருக்க நந்தவனம்லாம் கருகி போகுதான், சோலைகள் எல்லாம் கருகி தடாகங்கள் எல்லாம் வற்றி போகுது, அவற்றில் வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாம் இறந்து போகுது. அதிலிருந்து வேள்வி குண்டத்திலிருந்து ஒரு மத யானை வெளியே வருது. அது வந்து ஊரை அப்படியே பக்கத்தில் இருக்க இதெல்லாம் அழித்து ஒரே என்ன சொல்லுவாங்க, ஊரையே அழிச்சிட்டு வருது யானை. அப்போ எல்லாரும் வழக்கம் போல் ஓடி போய் மன்னன்கிட்ட, கோயிலில் மன்னன்கிட்ட முதல் சொல்கிறாங்க, மன்னனால் ஒன்றும் பண்ண முடியல, யானை அப்படி ஒரு மத யானையாக வருது. அப்போ ஓடி போய் கோவிலில், சொக்கா நீ தான் காப்பாற்றணும், இப்படி ஊரில் யானை வந்து இப்படி ஒரு இது நடக்குது அப்படின்னு சொல்லி போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போது சிவபெருமான் வந்து சொல்கிறாரு, நீ வந்து ஊருக்கு வெளியில் ஒரு அட்டாளை மண்டபம் கட்டு, ஒரு பரண் மாதிரி ஒரு அட்டாளை மண்டபம் கட்டு, நான் வில் வேடனாக, அந்த வேடனா நான் வந்து யானையை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. அப்போ இந்த அட்டாளை அப்படின்னாக்க, நம்ம ஊர்களெல்லாம் முந்தி இந்த பரம் இருக்கும் எல்லா வீட்லேயும், ஒரு சின்ன ஏணி வச்சு அதுக்கு மேலே ஏறி பண்ணுவாங்க. அப்போது சாதாரணமாக நடுவில் இருக்க கூடத்தை வந்து பட்டாளைன்னு சொல்லுவாங்க, பட்டாளையில் இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாராம், ஒரு அட்டாளை மண்டபம் கட்டு அப்படின்னு. அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, 16 கால் மண்டபம் தூண்கள் தாங்க, இன்றைக்கி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் அது இருக்குது.
16 கால் மண்டபம் கட்டி மேலே உயரமாக ஒரு அட்டாலை இது கட்டுறாரு, பரன் மாதிரி. சிவபெருமான் வேடனா வராராம். அங்கே எப்படி வராரு வேடனா? அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய வர்ணனையாக இருக்குது. ஏற்கனவே நம்ம இன்னைக்கு ரொம்ப தாமதமாக தான் தொடங்கியிருக்கோம். ஆனாலும் அந்த வர்ணனையை சொல்வேன். கரிய திருமேனி எப்படி வராராம்? காலில் வீரக்கடல், இடையில செவப்பு ஆடை, அதில் தொங்கும் உடைவாள், முதுகில் அம்புரா தூணி, அதாவது இந்த அம்பு கூடு இப்படி வச்சு அதை பின்னால் போட்டிருப்பாங்களே, அதை இப்படி முதுகில் போட்டிருக்காரா அம்புரா தூணி. காதில் சங்கு குழல்கள், ஜடாபாரத்து உச்சி கொண்டை போட்டு அதில் ஒரு மயிரை சொருகி ஒரு வேடனா வராரா சிவபெருமான். வந்தவர் அந்த அட்டாள மண்டபத்தில் ஏறி நிற்கிறாரு. யானையை பார்த்து ரொம்ப தூரத்தில் யானை வருது. அந்த அந்த காட்டு யானை அது மதம் பிடிச்சி அது வரும்போது அவ்வளோ சத்தத்தோடு வருதான். இவர் அது மேலே ஏறி நரசிம்ம அஸ்திரத்தை எய்துறார். பண்ணோடனே யானை உயிரை விட்டுருது. விக்ரமம் பாண்டியன்கிட்ட போய் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போது அதுதான் இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த யானை இறந்தது தான் மதுரையில் யானை மலையாக இருக்குது அப்படின்னு செய்தி இருக்குது திருவிளையாடல் புராணத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மதுரை ஒரு பக்கம் பூரா அப்படி ஒரு யானை படுத்திருக்கிறது மாதிரியே இருக்கும் யானை மலை. அந்த யானை மலையாக மாதிரி அது உள்ளே நரசிம்மமூர்த்தி இருக்கார். அது ஒரு குடைவாயில் கோயில் மாதிரி இருக்கும். உள்ள மலை குடைஞ்சு இருக்கும். உள்ளே போய் பார்த்தாக்கா நரசிம்மர் இருப்பார். இதுதான் அந்த யானை இது படலம். அடுத்தது உலவாக்கோட்டை அருளிய படலம். மதுரையில் அடியார்களுக்கு நல்லான் அப்படிங்கிற ஒரு விவசாயி, அவருடைய மனைவி பேர் தர்மசீலை. இவங்க எப்படின்னா உழவு தொழில் பண்ணுறாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு வர்றது எல்லாமே தினமும் வரக்கூடிய சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ணி அவங்களுக்கு, அதுதான் எப்போ யார் எந்த சிவனடியார் வந்தாலும் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது. இது அவங்க எப்பவுமே பண்ணிட்டு இருக்காங்க. கொடுக்க கொடுக்க அந்த நல்லானுடைய செல்வம் பெருகியதான். இப்போ இந்த தம்பதியருடைய குணத்தை எல்லாருக்கும் காட்டணும்னாக்கா என்ன பண்ணணும்? அதனால சிவபெருமான் சொக்கன் ஒரு சின்ன சோதனை பண்ணுறாரு. அவங்களுக்கு அந்த விவசாயம் கொஞ்சம் குறையுது, வருமானம் கொஞ்சம் குறையுது. அப்போ எல்லாருக்கும் அவங்களால எப்பவும் போல் உணவு தர்மம் கொடுக்க முடியலை. அப்போது யாருக்கிட்டேயும் கடன் கேட்குறாங்க. கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் ஆனவுடனே எல்லாருக்கும் ஒரு பயம். ஒரு வரவு செலவு இல்லை அவருக்கு. அப்போ இவருக்கு கடன் கொடுத்தா இவர் எப்படி திருப்பி தருவார்? அதனால யாருமே தரமாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த தினமும் அன்னதானம் பண்ணுறதுக்கு கையில் பணம் இல்லை. அப்போ போய் இவர் அந்த தம்பதியர் போய் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்களா, நான் எனக்காக கேட்கல, என்னுடைய சிவனடியார்கள் வரும்போது அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு எனக்கு வேணும். அப்போ அதுக்கு எனக்கு நீ எதுவுமே பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்லாராம், நீ வீட்டுக்கு போனாக்கா அங்கே உனக்கு உலவாக்கோட்டை அப்படின்னா எடுக்க எடுக்க குறையாத ஒரு என்ன அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி உனக்கு ஒரு இது இருக்கும். நீ அதிலிருந்து உனக்கு வரக்கூடிய நெல் அரிசியை வச்சு நீ அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சிவபெருமான் அவருக்கு அருள் பண்ணுறாரு. இவர் வீட்டுக்கு போகிறாரு. போனாக்கா அவருக்கு அங்கே சென்னல் அரிசி நிரம்பிய ஒரு உலவாக்கோட்டை அங்கே இருக்குது. அதை எடுத்து அதிலிருந்து தினமும் பக்தர்களுக்கு அவர் அன்னதானம் பண்ணி அதுக்கு பூச்சந்தனம், அந்த உலவாக்கோட்டை அந்த படிக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு பிரார்த்தனை பண்ணி தினமும் அதிலிருந்து
அந்த நெல் எடுத்து அதுக்கப்புறமா அதை மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறாரு. இது உலவாக்கோட்டை அருளிய படலம். அதாவது நமக்கு சரித்திரம் சின்னதாக இருந்தாலும் அவங்க அப்போ வர்ணனைகள் நிறைய கொடுத்துருப்பாங்க. இவன் பண்ணக்கூடிய அந்த எப்படி தர்மம் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வர்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அது நிறைய சொல்லுவாங்க. அடுத்ததாக நான் எடுத்திருக்கிறது இடைக்காலன் பிணக்கு தீர்த்த படலம். அப்போ செங்கோல பாண்டியனுக்குனால நிறைய ஒரு 14 மன்னர்கள் அரசாங்கிட்டாங்களாம் பாண்டிய நாட்டை. அப்போ குலேச பாண்டியன் சிறந்த தமிழ் புலமை இருக்கான் அவன்கிட்ட. அப்போ அவனுடைய அரசாட்சியில் இப்போ யாருக்குமே இப்போ மன்னனுக்கு நடனக்கலை ரொம்ப பிடிக்கும்னா நடன கலைஞர்கள் வருவாங்க. அதுபோல் இந்த மன்னனுக்கு இதெல்லாம் பிடிக்கும். அப்படிங்கிறப்போ இடைக்காடன் அப்படிங்கிறப்போ அவன் வர்றான். மன்னனுக்கு ரொம்ப தமிழ் பற்று இருக்குது. இங்கே கூட எனக்கு யாரோ அறிமுகப்படுத்தினப்போ தமிழ் அறிஞர் ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அந்த இடைக்காடன் புலவன். அப்போ அவன் என்ன பண்ணுறான், குலேச பாண்டியன் தமிழ் புலமையை பற்றி கேள்விப்பட்டு செந்தமிழ் கவிதை ஒன்றை ஏற்றிட்டு பாண்டியனை பார்க்கறதுக்கு போகிறான். பாண்டிய மன்னனுக்கு முன்னால் போய் ராஜா முன்னால் போய் அவன் அந்த கவிதையை படிக்கிறான். படிக்கும்போது கவிநயம் புரியுது. அதில் இருக்க அந்த தமிழ் இதெல்லாம் ரசிக்க முடியுது மன்னனுக்கு. எல்லாம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் அவன் எழுதியிருக்கிறத பார்த்து ஒரு பொறாமை வந்துடுதான் மன்னனுக்கு. இப்படி இவ்வளோ நல்லா எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு பொறாமை வந்துடுதான். அதனால எப்படி உட்கார்ந்துருக்கானா, இவனுக்கு காதலி விழாதது மாதிரி அவன் பாட்டுக்கு மரம் போல உட்கார்ந்துருக்கான். நம்ம நிறைய நேரம் யார்கிட்டயாவது பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம், நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கவனிக்காமல் இருக்கேன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி மன்னன் காதலே விழாதது மாதிரி ரசிக்காதது மாதிரி உட்கார்ந்துருக்கான். அப்போ இடைக்காடனுக்கு ரொம்ப ரோஷம் வருதான், கோபம் வருதான். நேராக சிவபெருமான்கிட்ட போகிறானா, சொக்கா உன்னுடைய பாண்டிய மன்னன் இந்த மாதிரி ரொம்ப கவிநயம் உள்ளவன், அவனுக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு கேள்விப்பட்டு நான் வந்தேன். ஆனால் வந்தால் என்னை இப்படி அவமானப்படுத்திட்டானே, இந்த அவமானம் எனக்கு இல்லை, உனக்கு தான். உன்னுடைய ஊரில் ஒரு கவிஞனை இந்த மாதிரி அவன் அவமானப்படுத்துகிறான், அது உனக்கு தானே அப்படின்னு சொல்லி போய் சிவபெருமான்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறான். உடனே சிவபெருமான் இதை எப்படி இந்த இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் உமையம்மையோட இறைவன் என்ன பண்ணுறான்னா, கோயிலை விட்டு வெளியே போய் உட்காந்துக்கிறான். வடக்கு திசையில் போய் ஒரு இடத்துல மீனாட்சி அம்மனை கூட்டிகிட்டு போய் உட்காந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் சுவாமிக்கு தீபாராதனை காலையில் பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு கோவிலை திறந்தாக்க அங்கே சுவாமி இல்லை. சிவனும் பார்வதியும் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் உள்ளே இல்லை. எல்லாரும் ஓடி சொல்கிறாங்க ராஜாட்ட, இந்த மாதிரி உள்ள சுவாமி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ மன்னன் உடனே இறைவன்கிட்ட போய் வேண்டானான். அப்போ அங்கே சிலர் ஓடி சொல்கிறாங்களாம், வைகை தென்கரையில் மீனாட்சி அம்மையோடு சொக்கநாதர் உட்கார்ந்துருக்காரு. கோயிலை விட்டு போய் அங்கே வைகை கரையில் தென்கரையில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதை கேட்டவிட்ட மன்னன் ஓடி போய் அங்கே சிவபெருமான்கிட்ட சொல்கிறாராம், தெரியாமல் நடந்திருக்கோம், நீ திருப்பி கோயிலுக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி நிறைய அவர் பாடலெல்லாம் பாடுறாராம் சிவபெருமான். அப்போ சிவபெருமான் சொல்கிறாராம், அண்ணா நீ இந்த மாதிரி உன்னுடைய இந்த பாடலெல்லாம் கேட்டு நாங்கள் ரொம்ப மகிழ்ந்தோம், நான் வர்றோன்னு
அந்த கோவிலுக்கு உத்தர ஆலவாயின்னு பேர். ஆதி சொக்கநாதர் கோயில்னு சொல்லுவாங்க மதுரையில். இன்றைக்கும் பிரார்த்தனை பண்ணி இந்த 108 சுற்றெல்லாம் கோயிலில் சுற்றி நம்ம பண்ணும்போது சொக்கநாதர் கோயிலில் தான் போய் பண்ணுவாங்க. மதுரையில் இருக்கவங்களுக்கு அது தெரியும். அந்த மதுரை சொக்கநாதர் கோயிலில் அந்த சொக்கனை தான் போய் சுற்றுவாங்க. 108 சுற்று பிரார்த்தனை பண்ணி பண்ணுறது. அது மாதிரி போய் அங்கே இருக்கிற சுவாமியை போய் மன்னன் வேண்டான், நீ திருப்பி கோவிலுக்கு வா. ஆனாலும் அங்கேயும் இப்போ இருக்குது உத்தர ஆலவாயின்னு சொல்லி ஆதி சொக்கநாதர் கோவில்னு அங்கே ஒரு கோவில் இருக்குது. பக்தர்கள் அங்கேயும் போய் அங்கேயும் இந்த பிரார்த்தனை பண்ணுவாங்க. திருவிளையாடல் புராணம் 64 திருவிளையாடல் இருக்குது. நம்மளுடைய இன்னைக்கு நம்மளுடைய இந்த நேரம் கருதி என்னுடைய உரையை நான் இதோட நிறைவு செய்கிறேன். யாராவது மீனாட்சி அம்மன் மேலே பாட தெரிஞ்சவங்க ஒரு பாடலோடு நாம் நிறைவு செய்தால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக யாராவது பாட தெரிஞ்சவங்க இருப்பீங்க, வாங்க. என்னை நீ மறவாதே அங்கைய கண்ணி, என்னை நீ மறவாதே அங்கைய கண்ணி, என்னை நீ மறவாதே. உன்னை மறந்தோம் எல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உன் போல் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ, உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உன் போல் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ. என்னை நீ மறவாதே அங்கைய கண்ணி, என்னை நீ மறவாதே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து மகிழ்பவளே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து மகிழ்பவளே. பாட்டினிலே இசை ஊட்டியன கழித்த, பாட்டினிலே இசை ஊட்டியன கழித்த, பாட்டினிலே இசை ஊட்டியன கழித்த பைந்தமிழ் செல்வியே பாண்டியன் மகளே. பாட்டினிலே
தற்பொழுது நன்றி உரை கூற திரு பாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே வந்து சங்கர ஜெயந்தி நடந்தது. இந்த சங்கர ஜெயந்தி ரொம்ப ஸ்ரத்தையாகவும் பக்தியாகவும் நடைபெற்றது. அப்பொழுது சங்கர பகவத்பாதாவோட ஒரு வாக்கிய விருத்தின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த வாக்கிய விருத்தியில் சங்கர பகவத்பாதா என்ன சொல்கிறான்னா, he is talking about the all-encompassing power of Parameshwara. Shankara Bhagavad also is talking about this is not only creation, sustenance and resolution of the whole universe, but he is also talking about the endless number of forms of Parameshwara. So in that connection, I think it is Shankara Bhagavad-pada's blessedness that we have Srimati Mallika today here with us to talk about the other great forms of Parameshwara, including our Sokanatha. So, we are really very grateful to Srimati Mallika ji for delivering such a wonderful lecture and telling us about the various forms of Chotanadar. And some of the nicer things that she mentioned, one thing which stands up in the mind, especially for the younger people to whom we can relate, is about the statue play. Which we all been playing in our young days. So it's a nice recollection, and it looked as if it's almost something like a video view of our Shokanadar. Thank you so much, madam, for taking your time. We are really grateful to you that you are bringing to our, some of us may be aware, but it's a nice thing to recall about the great personifications of Shokanadar. We are so very happy that you are part of the Nana Nani Guru, so that you are available to many of us for interactions in the future as well. Grateful thanks to you for taking your time. May we pray to Parameshwara that his blessings are on you for years to come, so that you can continue to give us these wonderful lectures. We also thank our internal committee for so innovatively choosing a person from the Nana Nani Kutumbakam and for arranging this special lecture following the Shankara Jayanti. We thank the Nana Nani management and the Nana Nani team at Space 5 for making all the arrangements in this auditorium, and we also thank all the technical staff. We thank you all participants for attending this function and appreciating this wonderful lecture of Srimati Mallika. Of course, this all
all been a wonderful thing because I think we are living in a wonderful world and everything is wonderful. Om Namah Shivaya. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் பாராட்டுரைக்கு ரொம்ப நன்றி ஐயா. பிரார்த்தனை பாடிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.